பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது என்னன்னா, ஒருத்தன் தொடர்ந்து திருடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் அந்த மக்கள் கையில் மாட்டாத வரைக்கும் அவன் சேஃப். அவன் மாட்டிட்டான் அப்படின்னா அவ்வளோதான், அவன் சோலி முடிஞ்சு. நீ யாராக இருந்தாலும் அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் ஏசப்பாவை விட்டு நம்ம விலகி போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அலர்ட் ஆயிக்கோங்க, நீங்கள் ஒரு நாள் மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். வேதத்தில் பாருங்க, பிரசங்கி 11:9 போட்டிருக்கு, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறின்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இஷ்டம் போல நம்ம பாவம் செஞ்சுட்டு ஏசப்பா விட்டு விலகி இருந்தோம்னா ஒரு நாள் ஏசப்பா நியாயாதிபதியா வரும்போது நம்ம மாட்டிப்போம். ஸோ நரகத்துல இருந்து தப்பிக்கணும், நித்திய ஜீவனை பெறணும் அப்படின்னா இப்பத்துல இருந்தே உஷாரா நடந்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கீங்கன்றதை எனக்கு வெளிப்படுத்துங்க, அந்த பாதையில நடத்துங்க, உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை, உங்களுக்கு இஷ்டம் இல்லாத காரியத்துல நான் ஈடுபடாதபடி அந்த காரியத்தை தடுத்து போடுங்கன்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா ஆவியானவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற காரணம் ஆவியானவர் நீங்க தப்பு பண்ணும்போது அது தப்புன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள தருவாரு. அப்படி அந்த உணர்வு வரும்போது அதை அசால்ட்டா விட்டுறாம அந்த தப்பை செய்யாம நீங்க நிறுத்தினீங்கன்னா எஸ்கேப் ஆயிருவீங்க. அதனால உணர்வுள்ள இருதயத்தோட தப்பு செய்யாம பாவத்தை விட்டு விலகி இருந்து ஏசப்பாவை நெருங்கி வாங்க, நரகத்துல இருந்து எஸ்கேப் ஆகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். We all might have heard this proverb, many day thief will be caught one day. It means if you keep on doing something wrong, you will definitely get caught one day. Likewise, in our life, when we continue doing sin, when our Lord comes, He will judge us and we cannot escape no more. Look what the Bible says in Ecclesiastes chapter 11 verse 9. You who are young, be happy while you are young, and let your heart give you joy in the days of your youth. Follow the ways of your heart and whatever you see. But know that for all these things, God will bring you into judgment. Yes, whatever sin we have made, we will be judged accordingly. So use this period of grace and change yourself. Stay away from sin. And when you find it difficult, ask the help of our God, and He will definitely help you and guide you in all those difficult situations. So make use of the grace period, stay away from sin, get ready for Lord's coming and the eternal life. God bless you all. Have a blessed day. Amen.